உலகத்தை நீ ஜெயித்து என்ன நீயும் பெறுவாய். ஆத்துமாவை இழந்து என்ன லாபம் கொள்வாய். நீ இயேசுவை நெருங்கி வா, உன்னை இயேசு அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். நட்பு என்கிறதான உறவு ஒரு அசாதாரணமான அற்புதமான ஒன்று ஆகும். அதைவிட சிறந்த உறவு ஒன்றில்லை. தாய், தகப்பன், சகோதர சகோதரிகளிடமெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களையும் கூட நாம் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையான நட்பு வெளியரங்கமாய் இருக்கும். இரு நண்பர்களுக்கு இடையில் எந்த மறைவும் இருக்காது. தேவன் பாவத்து நிமித்தமாக சோதோம் கொமோராவை அழிக்கும்படியாக இறங்கி வந்தபோது ஆபிரகாமை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் ஆபிரகாமிடத்திலே கூறுகிறதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அல்லவா. தேவன் ஆபிரகாமை ஒரு நண்பனாக கருதினார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று எபிரேயரிலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் நமக்காக மனித ரூபம் எடுத்து வந்து ஜீவித்த போது தமது சீஷர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் குறித்த ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்றார். இவ்வாறு யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம், அவர் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களை நண்பர்களாக அழைக்கிறார். வருங்கால ரகசியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவத்தோடு மரித்தால் மனிதன் நரகம் செல்வான் என்பதை அறிவிக்கிறார். அந்த நரக தண்டனையிலிருந்து மனிதனை விடுதலையாக்க அவர் தம்மைத்தாமே கல்வாரி சிலுவையில் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை நம்பி ஏற்றுக்கொள்வோருக்கு அவர் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்கிறார். விசுவாசம் வைக்கிறவர்கள் ரட்சிப்பும் மோட்ச வாழ்வும் பெறுவார்கள். விசுவாசியாதவர்கள் தேவகோபமாகிய நரக தண்டனை செல்வார்கள் என்கின்ற இந்த தேவ ரகசியங்களை அவர் அறிவிக்கிறார். நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதராக ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் ஆசீர்வாதத்தை பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.